வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம நேற்றே போட்டிருந்தோம் பாலிட்டி கிளாஸில் முக்கியமான அமெண்ட்மெண்ட் பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி பேசியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயம் நம்ம வச்சுக்கோங்க. நில சீர்திருத்தங்கள் தொடர்பாக முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது 9வது அட்டவணை பார்த்தோன்னா இதில் சேர்த்து வந்திருப்பாங்க. எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னாக்க, 9வது அட்டவணை எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி வரலாம். இது ஒன்று. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்துனாக்கா பின்தங்கியிருக்காங்களே அவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. மொத்தம் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது சட்டத்திருத்தம் 1956 இது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனோட தொடர்புடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக 3 கமிட்டிஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கே தார் கமிட்டி, 2வது ஜேவிபி கமிட்டி, 3வது ஃபசல் அலி கமிட்டி, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 9வது திருத்தச் சட்டம் 1960 இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருபாரி யூனியன் கேஸுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 15வது திருத்தச் சட்டம் 1963 இது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 62 மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு 58லேருந்து 60 மாற்றிட்டாங்க. அந்த ரொம்ப முக்கியமாக இந்த 58ங்கிற ஏஜெலாம் மாற்றிடும் போது அப்போதைய எம்ஜிஆர் மாற்றி வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16வது சட்ட திருத்த சட்டம் 1963 எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ் அண்ட் தென் சிஏஜி, ரைட்டுங்களா, இவங்க எல்லாருடைய உறுதிமொழி படிவத்தில் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு போன்ற வடிவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது திருத்த சட்டம் 1967 8வது அட்டவணை லாங்குவேஜோடு சொல்லுவாங்க, சிந்தி மொழியை 15வது சேர்த்துருக்காங்க. அடுத்து 25வது சட்ட திருத்தம் 1971, ரைட்டுங்களா. இதில் ஆர்டிக்கல் 31B அண்ட் சியை செயல்படுத்தும் போது ஆர்டிக்கல் 14, 19, 31 இது முரணாக இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 31வது சட்ட திருத்தம் 1973 மக்களவையுடைய எண்ணிக்கை 525லேருந்து 545 மாற்றிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெலிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று 21வது சட்ட திருத்தம் 25வது சட்ட திருத்தம் 1975 சொல்லிவிட்டு அது 71 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 42வது திருத்த சட்டம் 1976 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டியூஷன், குறு அரசியலமைப்பு இல்லை சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஸ்வரன் சிங் கமிட்டியோட பேரில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்துருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது பாருங்களேன், இதில் வந்து ஒரு 5 அமைப்புகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்டில் மாற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கல்விங்கிற ஒரு பட்டியல் மாற்றிருப்பாங்க, ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து நம்மளுடைய முன்னுரைன்னு சொல்லுவாங்கள்ல, முன்னுரைனா முகவுரை, அதுதான் நம்ம பிரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்வுங்கிற வார்த்தைகளை சேர்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்படுச்சுன்னு கேட்டாக்க ஒரே ஒரு முறை தான், இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3 புதிய உறுப்புகள் சேர்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32A சமநீதி மற்றும் இலவச சட்டநீதி, 43A தொழிற்சாலைகளில் நிர்வாகத்தில் தொழிலாளருடைய பங்களிப்பு, இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அண்ட் தென் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, காடுகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு, நீதிமன்றங்கள் நீதி, அரசியமைப்பு மற்றும் அவையும் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட். நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு மார்க் இவ்வளோ கொடுத்துருக்காங்கள புக்கில், காமனாக 4லேருந்து 5 பாயிண்ட்களை முடிச்சிட முடியும். என்னப்பா சேர்த்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்துருக்காங்க. அதோட கமிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி. ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. 2வது பிரியாம்பிள் என்ன சேர்த்துருக்காங்க? மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் சேர்த்துருக்காங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் கடமைகள் சேர்க்கும்போது பார்ட் 4A அப்படின்னு சேர்த்துருக்காங்க. 51Aங்கிறதான் பார்த்தா இது வந்து ஆர்டிக்கல்னு சொல்ல முடியும், ரைட். ஓகேவா. அடுத்து 44 திருத்த சட்டம் 1976 இந்திய குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மறுசீராய்விற்கு அமைச்சரவையுடைய ஆலோசனைக்கு திருப்ப அனுப்பலாம். ஆனால் இவங்க சொல்கிற அந்த என்ன சொல்லுவாங்கனாக்க கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்துனாக்க பிரசிடென்ட் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட்டே ஆகணும்னு செய்திருக்காங்க. அடுத்து தேசிய அவசரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுத கிளர்ச்சிங்கிற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகளுடைய ப்ராப்பர்ட்டி இதை வந்து நான் கிடமாட்டாங்கனாக்கா சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றிட்டாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து 52வது திருத்த சட்டம் 1985 ரொம்ப முக்கியமாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
52வது சட்ட திருத்தம் பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து 61வது சட்ட திருத்தம் 1989. வாக்களிக்கிற உரிமையை 21லேருந்து 18 வயசாக பார்த்தோன்னாக்கா மாற்றிட்டாங்க. 69வது திருத்தச் சட்டம் 1991 டெல்லியை நேஷ்னல் கேபிட்டலாக மாற்றிட்டாங்க. 70 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1992 டெல்லி. அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பார்த்தோன்னாக்கா குடியரசு தேர்தலில் வந்துனாக்கா வாக்களிக்கிறதுக்கான சேர்த்துருக்காங்க. ரைட்டுங்களா. குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் இவங்க தேர்வாளர் கூட சேர்த்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். 71வது திருத்தச் சட்டம் 1992 8வது அட்டவணையில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி சேர்த்துருக்காங்க. இதன் மூலமாக 18 மொழிகள் சேர்த்துருக்காங்க. அடுத்து 73 74 73 கண்ணமுட்டு போட்டிருங்க பஞ்சாயத்து ராஜ், 74 கண்ணமுட்டு போட்டிருங்க உங்களுக்கு முனிசிபாலிட்டியில் நகர்பாலிகா இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜில் மொத்தமாக 29 பொறுமைகள் இருக்குது, நகராட்சிகளில் மொத்தமாக 18 பொறுமைகள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 76வது திருத்தச் சட்டம் 1994. இது பார்த்தோன்னா முழுக்க தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் 9வது அட்டவணையும் பார்த்தோன்னா வச்சுருப்போம். 9வது அட்டவணை பார்த்தோன்னா 1951 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் பொருள் என்னன்னாக்க நான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது தான், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 84வது திருத்தச் சட்டம் பார்க்கலாமா. 84வது திருத்தச் சட்டம் 2001. இப்போ நீங்கள் டீடெலிமிட்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட சம்மந்தப்பட்டது தான். என்னென்னா மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த 25 வருஷத்துக்கு லோக்சபாவோ இல்லை அசம்பிளியோட சீட்டை வந்து என்ன கூடாது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு செய்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 86 ரொம்ப 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 முக்கியம். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோன்னா இந்த கேள்வி இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 2 விஷயம். ஒன்று ஆர்டிகல் 21A சேர்த்துருக்காங்க. அதுனா ஆர்டிகல் 21A 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது 11வது கடமை சேர்த்தாங்க. அது என்ன சார்? அது 51A இது 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 21ங்கிறது 6 to 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் ஆர்டிகல் 21A. இந்த பேரண்ட் அண்ட் கார்டியன்ஸ் பற்றின கொடுக்குறது தான் ஆர்டிகல் 51AKங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று விதி இருக்குது, ஆர்டிகல் 45. அது நினைக்க 0 to 6 இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஆர்டிகல் 45ங்கிறது டிபிஎஸ்பி, ஆர்டிகல் 21Aங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 51AK ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 91வது சட்ட திருத்தம் 2003. இது என்ன சார்? இது சிம்பிள் சார். எவ்வளோ காம்போசிஷன் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அமைச்சருடைய மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கை பிரதமர் உட்பட எவ்வளோ இருக்கக்கூடாதுனாக்க 15% அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 75. அதே தான் ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 92வது சட்ட திருத்தம் 2003. 8வது ஆட்டில் 4 மொழிகள் சேர்த்துருக்காங்க. போடோ, டோக்ரி, டோக்ரி பதிலாக டோங்கிரின்னு சொல்கிறாங்க, மைத்திலி அல்லது மைத்தாலி, அண்ட் தென் சந்தாலி சேர்த்துருக்காங்க. இதன் மூலமாக 22 மொழிகள் சேர்த்துருக்காங்க. அடுத்து 96வது சட்ட திருத்தம் 2011 ஒடியாவை ஒரியான்னு மாற்றிருக்காங்க. அடுத்து 97 பார்த்தோன்னா உங்களுக்கு 2011 வந்திருக்கு. இதுனாக்கா கூட்டுறவு சங்கங்களை பார்த்தோன்னாக்கா சேர்த்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 243ZHலேருந்து 243ZT வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக பார்ட் 9Bயில் சேர்த்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. 99 தேசிய நீதி ஆணையம் வந்திருக்காங்க. 100 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான எல்லை ஆணையம், எல்லை ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மில் LBA. 101 2016 பொருட்கள் மற்றும் சேவரி GST தாமா, வேறு ஒன்றும் இல்லை. GST 1954 ஃப்ரான்ஸ் கொண்டு வராங்க, பட் இந்தியா கனடாவோட ஃபாலோ பண்ணுது. அண்ட் தென் பார்த்தோன்னா அஜய் சிப்பர் கமிட்டி, விஜய் கல்கர் கமிட்டியில் ஞாபகம் வச்சுக்கணும். 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டேக்ஸுங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் தென் GST கவுன்சில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெட்டு 279Aங்கிறது பார்த்தோன்னா GSTயோட தொடர்புடையது. அண்ட் தென் பார்த்தோன்னா ஒரு ஒருமுனை வரின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இருக்குது இல்லையா? CGST, IGST, SGST. 5 விகிதங்கள் இருக்குது. 0%, 5%, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 12%, 18%, 28% சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 102வது பார்த்தோன்னா உங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து
103வது திருத்தம் 2019 பார்த்தோன்னா உங்களுக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிரிவுக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிசர்வேஷன் பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 69, அங்கே 59.5. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிசி 26.5, பிசிஎம் பார்த்தோன்னா 3.5, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ அருந்தேர் பார்த்தோன்னா 3%, எஸ்டி 1, மொத்தமாக 69. அங்கே வந்துனாக்க ஓபிசி இருக்கு இல்லையா, அங்கே வந்து 27%, எஸ்சி 15, எஸ்டி 7.5, இடபிள்யூஎஸ் பார்த்தோன்னா 10%, 59.5% இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.